இப்போ எல்லாருக்கும் கல்ஃபோட சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அமிட்ஸ்ட் த வார் எங்களோட இந்த செகண்ட் வீக் எப்படி போச்சு அப்படின்ட்டு 5 மினிட்ஸ் vlogல பார்க்கலாம். ஒரு 1 வீக் அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு வெளியே வந்தேன். நிஜமாக ஒரு 4 செவருக்கும் உட்காரவே முடியல. ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்கும், ஒர்க்கும் வருவோம், அன்னெசரியாக வெளியே போகாத மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ தான் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு வெளியே வந்தோம். கிளைமேட் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. பிஃபோர் இந்த சிச்சுவேஷன் இந்த பிளேஸ்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் பீப்புள் மூவ்மெண்ட்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்கே போனாலும் கரெக்டாக மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ தட் சைரன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலான்ட்டு. அதான் இப்போ அரண்டவங்க என்ன இருண்டதெல்லாம் பேஞ்சிலே மாதிரி நேரத்து ஒருத்தர் வீடியோ அனுப்பேன், நட்சத்திரத்தை பார்த்து நாள் அங்கே வார் இங்கே வந்து எனக்கு தெரியல, மின்னி மின்னி இருந்த நட்சத்திரத்தையும் டோர் க்ளோஸ் பண்ணி அடுத்து இந்த இது வாட்டர் பாட்டில் கல்லூன் வச்சிருக்கீங்களா? எதை பார்த்தாலும் பாம்பு தான் இருக்குது. கிட்ட வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு வீடியோவில் அலாரம் வந்தாலும் நம்ம பார்த்தாலே அலாரம் வந்துச்சாங்க. மைண்ட் செட் எல்லாரும் மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பழக வேண்டியது. அதுக்கப்புறம் கிட்ட இருக்கிறவரை பார்த்து பார்த்து சரி அவனே கிடைக்காம நம்ம இந்த ஒரு நியூஸ் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். வாரெலாம் முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு. அதனால் அன்னைக்கு லஞ்சு கூட நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். பட் நோ யூஸ். அன்னைக்கு ஈவினிங்கே எகெயின் சைரன் அட்டாக்ஸ் இன்டர்செப்ஷன் அப்படின்ட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மெயினாக இப்போது ஸ்லீப்பிங் பேட்டர்னெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நைட்லாம் சைரன் வருதா, ஸோ எந்திரிக்கிறது திரும்ப தூங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்காக தூங்குறது இல்லை. அண்ட் இந்த வீக் வந்து கிரிக்கெட் வீக்காக இருந்ததால் கிரிக்கெட்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பஹ்ரைன் ஏர்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதால ஃப்ளைட்லாம் அவைலபிலிட்டி கிடையாது. பட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி கல்ஃப் ஏர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் தமாம் டு கொச்சின் ஆர் தமாம் டு மும்பை. ஸோ அந்த மாதிரி ஊருக்கு போகிற ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் என்கொயர் பண்ணுறதுக்காக ட்ராவல்ஸ் போயிருந்தோம். இந்த மாதிரி அப்பப்போ ரிஸ்க் எடுத்து ஊருக்கு போயிடலாமா இல்லை இங்கேயே இருப்போமா, பெட்டர் டேஸ் வருமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹோப்போடு தான் போயிட்டுருக்கு. அண்ட் மார்ச் 8 உமன்ஸ் டே அப்படின்ட்டு நாங்கள் பெருசாக செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து விஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து தாரிக் பேஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்கே வந்து அரபிக் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச வெரைட்டிஸ்லாம் நாங்கள் மிக்ஸ்டாக வாங்கியிருந்தோம். இந்த இயர் உமன்ஸ் டே நத்திங் ஸ்பெஷல் பட் ஸ்வீட்ஸோட முடிஞ்சிச்சு.
ஃபைனலி வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் வந்து வித் லவ் அப்படிங்கிற மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்துருந்தோம். ஒரு ஃபீல் குட் மூவி, கொஞ்சம் சிரிக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த வீக் இந்த மாதிரி தான் போச்சு. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் டேஸ். தேங்க்யூ.